ஹாய்! இன்னைக்கான கோட்ஸ் பார்த்தீங்கன்னா, "அமைதியாக இருங்கள், எவரையும் வசப்படுத்தி விடலாம்" அப்படிங்கிற மாரி. இது எனக்கு செட் ஆகாதுன்னு எனக்கு தோணுது. இப்ப பார்த்தீங்கன்னா, என்னால அமைதியாவே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் கோவமா இருந்தாலோ, சோகமா இருந்தாலோ, அப்பதான் நான் கொஞ்சம் அப்படியே சைலன்ட்டா அப்படியே போவேன். அதுக்கப்புறம் நார்மல் ஆயிருவேன். நார்மலா என்னன்னா, அதுவே எனக்கு ஒரு மாரி நெகட்டிவாவே இருக்கிற மாரி இருக்கும். நான் பேசிட்டா தான் எனக்கு வந்து அந்த டே வந்து கொஞ்சம் நார்மலா போற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து வெங்காயம், வெள்ளைப்பூண்டு போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு, வெண்டைக்காய் பொரியல் பண்ணேன். எனக்கு பொரியல் தான் பிடிக்கும். கூட்டு மாரி வைக்கிறத விட பொரியல் தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டே வந்து ரொம்ப நல்லா போச்சு. மதியானம் தான் ரொம்ப ரொம்ப தூக்கமா வந்துச்சு. இன்னைக்கு வந்து ரொம்ப லேட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனா பர்மிஷன் மாதிரி ஆனா பர்மிஷன் கிடையாது. இன்னைக்கு வந்து நான் ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, யூகம் பெர்ஃபெக்ட்ன்னு ஒரு ஆப். அந்த ஆப்ல வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்தா அழகா இருப்பேன் அப்படிங்கிற மாரி நானே நெனச்சுட்டு, அந்த டைம்ல அதில தான் எல்லாரும் எடுத்துட்டு இருந்தாங்க. அதோட நானும் எடுத்து அதில வந்து நான் ரொம்ப அழகா இருக்கிறேன்னு நெனச்சு, அத வந்து ஸ்டேட்டஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட வந்து நான் மீட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். அப்ப வந்து அவங்க என்னைய ரொம்ப நாள் பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. அந்த இப்போ ஸ்டேட்டஸ் அந்த மாரி பார்த்துருப்பாங்க. திடீர்னு என்ன நேர்ல பார்க்கவும், "என்ன நீ ஃபோட்டோல வந்து நல்லா கலரா தெரிஞ்ச, இப்போ வந்து இப்படி இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டாங்க. அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது? ஏன் நம்ம வந்து யூகம் பெர்ஃபெக்ட்ல அப்லோட் பண்ணோம்? நம்ம நம்மளாவே இருக்கலாமோ? அப்படிங்கிற மாரி அந்த டைம்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தோண ஆரம்பிச்சது. அதுலருந்து பார்த்தீங்கன்னா, நான் யூகம் பெர்ஃபெக்ட் அவ்வளவா யூஸ் பண்றதில்ல. அதுக்கப்புறம் சுத்தமா யூஸ் பண்றதில்ல. நார்மல் கேமராவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆமா தானே! இப்ப நம்ம ஏன் நம்மளா இருக்கிறத நம்ம விரும்ப மாட்டிக்கிறோம்? இப்ப 4 ஃபோட்டோ எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 ஃபோட்டோவுமே பெர்ஃபெக்ட்டா இருக்காது. ஆனா, நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கிறத தான் ஆனா, இதுக்கெல்லாம் ஒரே ரீசன் தானே! நம்ம மத்தவங்களுக்கு மத்தவங்க பார்வையில நம்ம அழகா தெரியணும் அப்படிங்கிற மாரி தானே! உண்ம தானே! கண்டிப்பா. இது நம்பலனாலும் இது நெசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் பொறுமையா என் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.